வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திராமிசு, ஒரு கேக் ரெசிபி. இது வந்து பேக்கிங்கே பண்ண தேவையில்லை, அவன் எதுவும் தேவையில்லை. இப்போ இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃபில்டர் காஃபி கூட போட்டுக்கலாம், இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி கூட வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில், பால் போடாமல் சுடுதண்ணியில் இன்ஸ்டன்ட் காஃபி கூட ப்ரிப்பேர் பண்ணி இது மாதிரி ஒரு பவுலில் வச்சு சைடில் வச்சுருங்க. இந்த காஃபி ஆறுனாலும் பரவாயில்ல, சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம வந்து மாஸ்கர்போன் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து க்ரீம் சீஸ் தான். இது ஒரு டைப் ஆஃப் க்ரீம் சீஸ். நீங்கள் வந்து இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விப்பிங் க்ரீமும் ஆட் பண்ண போகிறோம். மாஸ்கர்போன் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி மாற்றுறதுக்கு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் விப்பிங் க்ரீமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. இது மாதிரி நல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து பீட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம். இந்த க்ரீமை நம்ம சைடில் வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம விப்பிங் க்ரீம் மட்டும் நல்லா பீட் பண்ணி ஒரு க்ரீம் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 கப் கிட்ட விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் அளவு வந்து ரொம்பலாம் வந்து நம்ம அளவு சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து இந்த விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி நம்ம முன்னாடி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி காமிச்சோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்டிஃபாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு, நம்மளுக்கு நல்லா திக்காக க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மஸ்கர்போன் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த க்ரீமையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா இது மாதிரி கொலாய்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம், சீனி. நீங்கள் வந்து இந்த பாலே வந்து நல்லா திக்கு பால், இதுவே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். சில பேர் வந்து இங்கே 1/2 கப்பு சுகர் சேர்ப்பாங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சீனி தான் சேர்த்துருக்கேன். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரொம்ப சுகர் போட தேவையில்லை. இந்த க்ரீம்லேயே, இந்த ஹெவி விப்டு க்ரீம், அந்த விப்பிங் க்ரீம்லேயே வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆனால் ஆக்சுவல் ரெசிபி படி வந்து ஆஃப் கப்பு சுகர் சேர்ப்பாங்க 1 கப்பு விப்பிங் க்ரீமுக்கு. ஆனால் நம்ம வந்து இங்கே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் தான் சேர்த்துருக்கோம். 2 க்ரீமையும் நம்ம இந்த ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் ஸ்பேச்சுலாவில் தான் பண்ணணும், ஹேண்ட் மிக்சரில் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கேக் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த கேக்குக்கு லேடிஸ் ஃபிங்கர் இட்டாலியன் குக்கீஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து மற்ற பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு இன்னும் நான் செஞ்சு பார்க்கல. நான் வந்து உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், இட்டாலியன் குக்கீஸுன்னு. இது கேட்டிங்கன்னா இது வந்து லைட்டாக நம்ம காஃபி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காஃபியில் லைட்டாக டிப் பண்ணி, ரொம்ப நேரம் ஊற விட்றாதீங்க, அதை லைட்டாக டிப் பண்ணி இது மாதிரி நம்ம வந்து இந்த குக்கீஸை இப்படி நேராக அடுக்கிக்கிறோம். இது வந்து இட்டாலியன் ஸ்பெஷல் குக்கி. இந்த திராமிசுக்காகவே மெயினாக இந்த குக்கி செஞ்சது. மற்ற குக்கீஸில், பிஸ்கெட்டில் எப்படி இருக்குதுன்னு நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு எதெல்லாம் செய்யலான்னு. ஸோ இந்த டார்க் காஃபியில் இது மாதிரி நம்ம லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம, ஆனால் ஃபுல்லாகவும் டிப் பண்ணோம் இல்லை, ரொம்ப ஊற வைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. இது மாதிரி ஒரு ஃபஸ்ட் லேயர் அடிக்கிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, மாஸ்கர்போன், விப்பிங் க்ரீமு, வெனிலா எசன்ஸ், சுகர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமை நல்லா வந்து செகண்ட் லேயராக நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதை நல்லா
ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இந்த லேயரை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த க்ரீம் போட்டதுக்கப்புறம் இன்னொரு ஒரு லேயர் வந்து நம்ம வந்து அதே மாதிரி அந்த இட்டாலியன் குக்கி இருக்கு இல்லையா, அந்த குக்கீஸை வச்சு நம்ம ஒரு டிப் பண்ணி காஃபியில் டிப் பண்ணி மறுபடியும் செகண்ட் லேயர் அதே மாதிரி நம்ம வந்து அடுக்க போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயர் அதே மாதிரி அந்த க்ரீமே வந்து நம்ம இன்னொரு லேயர் போட போகிறோம். இருக்கிற க்ரீம்லாம் கூட நம்ம மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதை பொறுத்து. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்கெட் லேயர் வச்சோம், குக்கி லேயரு, அதுக்கப்புறம் க்ரீமு, மறுபடியும் ஒரு குக்கி லேயரு, அதுக்கப்புறம் இப்போ க்ரீம். ஸோ இதுதான், இவ்வளோ சிம்பிள் இந்த திராமிசு கேக்கு. நம்ம பேக் பண்ண போகிறதில்ல. இதை வந்து நல்லா இது மாதிரி நம்ம க்ரீம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் சில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த 4 லேயருக்கு அப்புறம் நம்ம வந்து மேலே வந்து கோகோ பவுடர், இது வந்து அன்ஸ்வீட்டன்டு கோகோ பவுடர் நான் வந்து போடுறேன். அது வந்து சும்மா சலிச்சு அந்த ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக அது மாதிரி போடுறோம். நல்லாயிருக்கும் பார்க்கவே. அதுவும் போட்டிங்கன்னா தான் அந்த கோகோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த மேலே லேயரில் போட்டிங்கன்னா. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். இவ்வளோ ஈஸியான திராமிசு கேக் வந்து ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் 4 to 5 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம ஸ்லைஸ் பண்ணி இந்த கேக் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக, பார்க்கவே ரொம்ப எம்மியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.